அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கந்தர் மலை இதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் விடும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம ஊர் மக்கள் காரைக்குடி, மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார், அப்புறம் ராஜா இவங்கெல்லாம் சொல்கிற கருத்து ரொம்ப விளையாட்டாக இருந்தது. அதாவது ஒரு 50-60 வருஷமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்தை, கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற விஷயத்தை திடீர்னு ஸ்டாப் பண்ணணும், இதுதான் எங்களுக்கு உரிமைன்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இப்போது அந்த மலையில் ஒரு சின்ன 50 சென்ட் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு 30 சென்ட் ஏதோ ஒரு சென்ட் வச்சுருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆர்டர் படி. அந்த இடத்துக்குள்ளே அவங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடாது, அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது பெரிய வேடிக்கை. இதுக்கெல்லாம் மேலே தமிழ் முருகன், தமிழ் கடவுளாகிய போற்றப்படுகிற முருகனுக்கு நான்வெஜ் போடக்கூடாதுன்றது அடுத்த மிகப்பெரிய வேடிக்கை. இந்துக்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சீமான் போன்ற எத்தனையோ தலைவர்கள் அது பெருசாக எதிர்க்கிறாங்க. அப்போ அது பார்ப்பனிய மலையாக மாற்றுவதற்கு அவர் முயல்கிறாரோ என்று தோணுகிறது. இதில் கொடுமை என்னென்னா, நம்ம ராம ரவிக்குமார் பார்ப்பனரே